Dear students, next chapter 7ல Python functionsல next பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா anonymous functions. anonymous functionsனா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா functions, what is functions, அந்த functionsோட keyword என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த function keyword plus function name கொடுத்து define பண்ணோம். இது normal functions. What is the anonymous function அப்படிங்கிறது, the anonymous functions that is defined, without a name. வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் நேம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமே இல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் நார்மல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம். அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமும் நம்ம க்ரியேட் பண்ணுற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். என்ன கீவேர்டு அப்படின்னா லாம்டா அப்படின்ற கீவேர்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷனுடைய கீவேர்டு. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, what is the use of lambda or anonymous functions? Lambda functions mostly used for creating small, creating small and then one time anonymous functions, ரொம்ப ஸ்மாலஸ்ட் க்ரியேட்டிங் ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபில்டர் அண்ட் தென் மேப், அதே மாதிரி ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர் மேப் ரெடியூஸ், நம்ம எப்படி வந்து ஃபில்டர் மேப் ரெடியூஸ் அப்படிங்கிறது ஸ்கோப் ஆஃப் த புக். ஸ்கோப் அப்படின்னா நிறைய ஸ்கோப் நம்ம பார்த்துருப்போம், லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், கிளாஸ் ஸ்கோப், நிறைய C++ல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஃபில்டர் மேப் ரெடியூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எனி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மோர் தென் ஆர்கியூமெண்ட்ஸ் மீன்ஸ் வேல்யூஸ். மோர் தென் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் மஸ்ட் ரிட்டன் ஒன் வேல்யூஸ், ஒன் வேல்யூஸ். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக வரும் இந்த ஃபார்ம் ஆஃப் தென் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். மோர் தென் ஆர்கியூமெண்ட்ஸ் வேல்யூஸ் கொடுப்போம், அந்த வேல்யூஸ்க்கு ஏதாவது ஒரு அவுட்புட் வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் வேல்யூஸ் வரும். அந்த ரிட்டர்ன் வேல்யூஸ் வரத்துக்கு நம்ம சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதாவது நம்ம கொடுப்போம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னா இப்போ வந்து A, B அப்படின்னு 2 ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், பிக்கு ஒரு வேல்யூ, ரெண்டும் சேர்த்து ஏதோ ஒரு அவுட்புட் நமக்கு வரும். அந்த அவுட்புட் எனி ஒன் அவுட்புட் நமக்கு வரத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆகலாம் A+B அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ரெஷன்ஸு. இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஒன்லி ஆக்சஸ் குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இன் இட்ஸ் பெராமீட்டர் லிஸ்ட். குளோபல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது அவுட் சைட் ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்சைட் ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள்ஸ். இதான் வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன்ஸில் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் ரிட்டன் ஒன் வேல்யூ வரப்போது வித்தின் த எக்ஸ்ப்ரெஷன். நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டன் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். சின்டாக்ஸில் பார்த்திங்கன்னா லாம்டா அப்படின்ற கீவேர்ட், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், கோலன், நெக்ஸ்ட்டு அந்த கொடுக்கக்கூடிய கிவன் ஒன் அவுட்புட்டுக்கு ஒன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள், சம் ஈக்குவல் டு லாம்டா ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2ன்னு 2 ஆர்கியூமெண்ட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2 அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா தான் ஒரு அவுட்புட் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து 30,40ன்ற வேல்யூ, செகண்ட் பிரிண்ட்டில் -30,40ன்ற வேல்யூ. நமக்கு ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2 நம்ம பாஸ் ஆகும்போது என்ன வேல்யூ வரும், இந்த ஃபஸ்ட் பிரிண்ட் வந்து 17 வரும், செகண்ட் பிரிண்ட் வந்து மைனஸ் வேல்யூனால 10ன்ற நமக்கு அவுட்புட்டாக வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், the above lambda functions that adds argument 1 with argument 2, 2 வேல்யூ, argument 1, argument 2 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம் and store the value of the sum. வேரியபிள் sum அப்படிங்கிற வேல்யூ போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். the result is displayed using the print. பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறோமோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். இதான் பார்த்திங்க அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட கீவேர்டு என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது, அண்ட் தென் சின்டாக்ஸ் ஆஃப் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. இதான் பார்த்திங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு.
ஸோ நம்ம ரிட்டன் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ரிட்டன் நம்ம கொடுப்போம் லாஸ்ட்டாக. ஸோ அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை விட்டு நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ யுவர் ஃபங்க்ஷன்ஸ் டு எக்ஸிட் அண்ட் ரிட்டர்ன் ஏ வேல்யூ இட்ஸ் காலர். ஒன்றும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கும் அந்த ஃபங்க்ஷனை விட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா த பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜென்ரல் இஸ் லைக் இன்புட் அண்ட் ரிட்டர்ன். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட்புட் நம்ம எடுத்துக்கிறதுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். தென் செகண்ட் பாயிண்ட், த ரிட்டர்ன் இஸ் யூஸ்டு when the functions ready to return. இன்கேஸ் ரிட்டர்ன் வந்து இன்னொரு எதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னா இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ரெடி டு ரிட்டர்ன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதை ஃபங்க்ஷன்ஸ் ரெடி டு ரிட்டர்ன் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க டு இஸ் காலர். ஸோ ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் ஈவன் த ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் இஸ் மோர் தென் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலாட்டட் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபனேஷன்ஸ். அதே மாதிரி எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. அண்ட் தென் நம்ம எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கான ரன் டைம் வந்து நமக்கு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து 3 வேஸில் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யுவர் ஃபங்க்ஷன்ஸ் டு எக்ஸிட் அண்ட் தென் டேக் இன்புட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் சம்திங்ஸ். செகண்ட் வந்து when a function is ready to return and then one return statement is executed at runtime even though the functions of the all times and then multiple times. Then third, return statements are allotted in a functions but more than executed in their return time. இதான் வந்து 3 டைப்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சின்டெக்ஸ் ஃபார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ சின்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு உள்ளே வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் டெஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமில் யூசர் ஏபிஎஸ் அப்சல்யூட்னு நம்ம சொல்லலாம். ஏபிஎஸ் மீன்ஸ் அப்சல்யூட்னு சொல்லுவாங்க ஆஃப் என். ஸோ என் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு இஃப் என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ரிட்டன் என். ஸோ என்னோட கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 வந்தால் ரிட்டன் வேல்யூ என்னாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரிட்டன் வந்து மைனஸ் என்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்வோக்கிங் பண்ணுறோம். ஸோ இன்வோக்கிங் பண்ணும்போது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டில் இன்ட் என்டர் ஏ நம்பர். நம்ம எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்டர் ஏ நம்பர். அப்போ தான் நம்ம நம்பரோட வேல்யூ கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வந்து யூஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ். இன்கேஸ் ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ அவுட்புட்டில் வந்து என்டர் நம்பர் 25. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஸோ என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வந்து 25. நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ 25. அதே வந்து இல்லை அப்படின்னா மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ரிட்டன் வேல்யூ நமக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ ஏபிஎஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து -25 கொடுத்தா கூட அவுட்புட்டில் நம்ம வந்து அப்சல்யூட் அப்படிங்கிறது ஹோல் நம்பரை நமக்கு இன்டீஜர் வேல்யூஸை எடுத்துக்கும். ஸோ 25 அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்கும். மைனஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்து அது நமக்கு எடுத்துக்காது. ஸோ அதான் வந்து அப்சல்யூட். ஸோ இப்போ அங்கே செகண்ட் அவுட்புட்டில் -25 கொடுத்துருக்கோம். பட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து நமக்கு 25 தான் நமக்கு வந்திருக்கு. இதான் வந்து அப்சல்யூட். ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேல்யூஸ் கொடுத்தா அது எப்படி பாஸ் ஆகுறது அப்படிங்கிறது.